பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: கர்த்தர் இப்படித்தான் செயல்படுவார் என்று எவரும் கணிக்க முடியாது. ஆதார வசனம் ஏசாயா 43:19. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஜீவ நம்பிக்கை பெற்றவர்களை கர்த்தர் எந்த பெட்டிக்குள் வைத்து அடைக்க முடியாது. அதாவது கர்த்தர் இப்படித்தான் செயல்படுவார் என்று அவர் திட்டவட்டமாக சொல்லிவிட்டார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல. ஏசாயா 55:8. இஸ்ரவேல் மக்களில் கானான் பிரயாணத்தை பாருங்கள், அவர் நடத்தி வந்த விதத்தை பாருங்கள். கடலை இரண்டாக பிளந்து வழி உண்டாக்கி தண்ணீரை மதில்களாக நிற்க வைப்பார் என்று யாராவது கற்பனை பண்ணி செய்து பார்த்திருப்பார்களா? மாறாவின் தண்ணீர் மகா கசப்பு. சரி, வேறு ஒரு இடத்தில் நல்ல தண்ணீர் காட்டுவார் என்று தான் எதிர்பார்த்திருப்பார்கள். அவரோ ஒரு மரக்கிளையை காட்டி அதை வெட்டி தண்ணீரை போடு என்றார் மோசேயிடம். மோசே போட்டான், தண்ணீர் தித்திப்பாயிற்று. அதே நீர்தான், வேறு எங்கும் அலைய விடவில்லை. அதே வாழ்க்கைதான் கசப்பாக இருக்கிறதா தித்திப்பாக மாற்றுவார். வேறு எந்த உறவுகளையும் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, எங்கும் அலைய வேண்டிய அவசியம் இல்லை. புதிய காரியத்தை செய்வார், எவரும் கணிக்க முடியாது. ஹல்லேலூயா. மன மாற்றத்தை தருவார். எகிப்திலே இவர்களை விடுதலையாக்குவதற்கு 10 வாதைகளை செய்தார். அதில் ஒன்று, தண்ணீரை எல்லா நீர்களில் இரத்தமாக மாற்றினார். கானாவூர் கல்யாணத்திலே திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாயார் இயேசுவிடம் சொன்னார். இயேசு தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். கேள்விப்பட்டீர்களா? இரத்தமாக மாற்றும் அவரால் முடியும். திராட்சை ரசமாக குடிக்கக்கூடிய நல்ல மனமுள்ள ருசியுள்ள உபயோகமுள்ள திராட்சை ரசமாகவும் அவரால் மாற்ற முடியும். யோவான் 2:9. இப்படித்தான் நடக்கும் என்று, இப்படித்தான் வழிநடத்துவார், இப்படித்தான் குணமாக்குவார் என்று எவராலும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனால் நாம் ஒன்றை உறுதியாக சொல்லலாம்: அவர் நிச்சயம் குணமாக்குவார், வழிநடத்துவார், தப்புவிப்பார், அற்புதங்கள் வாழ்வில் நடக்கும். அவர் எப்படி செய்வார் என்று யோசிப்பதை விட்டுவிட்டு உங்களையும் என்னை என்ன செய்ய சொல்கிறாரோ அதை செய்து கொண்டு அவருடைய நேரத்திற்காக காத்திருக்க வேண்டியது நமது பொறுப்பு. அதுதான் ஞானம். சூழ்நிலைகள் அவரது திட்டத்தை தடுக்கவே முடியாது. நம்மை வேண்டுமானால் பயமுறுத்தலாம். இதற்குத்தான் பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்றார், நான் துணையாக நிற்கிறேன் என்றார். இதன் பொருள் என்ன? சர்வ லோகத்தில் நான் செய்வதை தடுக்க எந்த சக்தியும் இல்லை. நீ பயப்படாது. இது தடுத்து விடுமோ, அது தடுத்து விடுமோ, இது இப்படி மாறிவிடுமோ, அவர்கள் இப்படி செய்து விடுவார்களோ என்று மனிதர்களுக்கு பயப்படாது. எவரும் என்னுடைய திட்டத்தை தடுக்க முடியாது. அப்படிப்பட்ட சர்வ வல்லமை உள்ள தேவனே, நான் உன்னுடன் வருகிறேன், பின் எதற்கு பயப்படுகிறாய் என்கிறார். இதை நம்பி ஏற்றுக்கொள்வதற்கு நமக்கு சிரமமாக இருப்பதனால்தான் நம் காரியங்கள் மளவளம் என்று நடப்பதில்லை. ஏனென்றால் கண்களில் பார்ப்பதைத்தான் நாம் நம்புகிறோம், காணாத தெய்வத்தை நம்புவதற்கு சிரமப்படுகிறோம். அவருடைய கிரியைகளை பார்த்து பார்த்து விசுவாசித்து கேள்விப்பட்டு படித்து இருந்தாலும் நமக்கு அந்த அளவுக்கு இன்னும் விசுவாசம் உயரவில்லை. நமது அவிசுவாசமே தடையாக இருக்கு. தடை வேறு எங்கும் இல்லைங்க, நம்முடைய அவிசுவாசம். மார்க் 6:4-5-6 படியுங்கள். தனது சொந்த ஊரில் அற்புதங்கள் செய்யக்கூடாமற் போயிற்று. அவருடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார் என்று பார்க்கிறோம். அப்படி நம்முடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்படக்கூடாது, நம்முடைய விசுவாசத்தை குறித்து அவர் ஆச்சரியப்பட வேண்டும். நம்மளை உற்சாகப்படுத்துவார். கர்த்தரால் செய்யக்கூடாமல் தடுக்க ஒரு காரணி உண்டானால் அது நமது அவிசுவாசம். 100க்கு அதிபதியின் விசுவாசத்தை பாராட்டினார். மார்க் 15 கூடிய அந்த கானான்ஸ்திரியுடைய விசுவாசத்தை பாராட்டினார். அப்படி நம்முடைய விசுவாசம் கர்த்தர் பாராட்டும்படியாக இருக்க வேண்டும். உங்களுடைய விருப்பம், ஆசை, எதிர்பார்ப்பு இவைகளை ஜெபமாக வைக்கிறீர்கள், நல்லது. கூடவே இதற்கு மேச்சான விசுவாச செயல் இருக்க வேண்டும். அறிக்கை மட்டுமல்ல, நாம் நினைத்து நம்புவதை கொண்டிருக்குமல்ல, அந்த நம்பிக்கை எதில் இருக்கிறோம் என்பதை காட்ட வேண்டும். அவருடைய பங்கை அவர் தனது நேரத்தை தனது பாடியை நிச்சயம் செய்து முடிப்பார். புதிய காரியம் செய்வார், புதிய கோணத்தில் செய்வார். நாம் நம்முடைய பங்கை செய்வதிலேயே கருத்தாக இருக்க வேண்டும். தாவீது ராஜ அபிஷேகம் பெற்றவன் மறுநாளிலேயே ராஜாவாகி விடவில்லை, ஆடுமைக்குத்தான் போனான். பின் சவுலுக்கு சுரமண்டலம் வாசித்து அசுத்த ஆவியை விரட்ட அனுமதிக்கப்பட்டார். இது ஒரு புதிய காரியம். ஆண்டவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுகிறார், உள்ளே கொண்டு வருகிறார். அப்படி என்று யாருக்கும் தெரியாது, நமக்கு வேதத்தை படித்ததனால் தெரிய வருகிறது. பின் கோலியாத்தை வீழ்த்த கர்த்தர் சந்தர்ப்பம் கொடுத்தார். புதிய காரியம். அவனிடம் எந்த போர் பயிற்சி கிடையாது, இராணுவம் அவனிடம் எந்த கத்தி சுத்தி ஏதும் கிடையாது. ஆகிலும் அவன் இதுவரை யுத்த களத்தை பார்த்ததும் இல்லை. ஒரு சிறு பையன், கோலியாத்தோ எத்தனையோ முழம் உயரம் இருக்கிறான் என்று வாசிக்கிறோம்.
புதிய காரியத்தை செய்தார். எவராலும் நிர்ணயிக்க முடியாத, கற்பனை பண்ண முடியாத ஒரு சிறு பையனை கொண்டு, ஒரு சின்ன கல்லை கொண்டு அடித்தார். அவ்வளோ பெரிய ராட்சசனை பிரபல்யப்படுத்தினார் தாவீது. சரி, நீ எல்லாருக்கும் தெரிந்து விட்டது, நீ தாவீதன் ராஜா என்றால் சவுல் பொறாமையினால் துரத்தி துரத்தி வேட்டையாடுகிறான். நம்மை போல தாவீது சொல்லவில்லை, இதுதான் நீர் செய்யும் புதிய காரியமா என்று கேட்காமல், நீர் என் பட்சத்தில் இருக்கிறேன், நான் உம்மை நம்பி இருக்கிறேன், நீர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷனுக்கு என்ன செய்வான் என்றுதான் தாவீது தேவன் மீது வைத்துள்ள விசுவாசத்தை காட்டினான். காத்திருந்தான், பெலன் பெற்றான், இறுதியில் சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவானான். புதிய காரியம். அவன் ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்டு யாவருக்கும் தெரியும். அவன் ராஜாவாக மாற்றினதை வழி எவருக்கும் தெரியாது. தாவீது வர வர பலத்தான் என்று 2 சாமுவேல் 3:1 வாசிக்கிறோம். அப்படி நீங்கள் உங்களது ஜெபம் எத்தகையதாக இருந்தாலும் சரி, இதற்கெல்லாம் நான் தகுதி உள்ளவனா என்று உங்களை மட்டுப்படுத்திக் கொள்ளாதீர்கள். நீங்கள் தகுதி உள்ளவர் தான், ரட்சிக்கப்பட்டவர். பிதாவானவர் உங்களை இயேசு கிறிஸ்துவுக்கு நீதிமான்களாக பரிசுத்தமானாக பார்க்கிறார். வெளியில் பார்க்கவில்லை, அவருக்குள் பார்க்கிறார். அவருக்குள் எங்கள் தேவ நீதி பெற்றவர்கள். இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள். ஆம் என்று மாமன் என்ற ஆசீர்வாதத்துக்கு மத்தியில் இருக்கிறீர்கள். ஆவியானுடைய வழி நடத்துதல் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போகாதீர்கள். சூழ்நிலைகள் அப்படித்தான் இருக்கும், இன்னும் மோசமாகத்தான் இருக்கும். இயேசுவே படகில் இருந்தாலும் வரத்தான் செய்யும். கர்த்தர் என்னை பார், நானே உனக்கு வழியும் சத்தியும் ஜீவன் என்றார். சூழ்நிலைகள் மாறக்கூடியவைகள், மறையக்கூடியவைகள். இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போய்விடும். கோலியாத் இருந்த இடம் தெரியவே இல்லை. சவுல் ஒன்றுமில்லாமல் போய்விட்டான், எதிர்த்தவன். மாறாத தேவன் கொடுத்த வாக்கை பிடித்து கொள்ளுங்கள். நிச்சயம் நிறைவேறு என்று மனதில் தீர்மானம் செய்துவிட்டு மக்கள் கேட்கும்போது என்னமோ ஜெபிச்சு வருகிறேன், கடவுள் வழிவிட்டபடி எப்படி நடக்குமோ என்று பேசாதீர்கள். உலகத்தார் போல பேசாதீர்கள். வேதத்தில் சாட்சிகளை பாருங்கள். கர்த்தர் நம்மை எப்படி உற்சாகப்படுத்துகிறார். அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவருடைய முழு இருதயத்தோடும் தேடுவர்கள் பாக்கியவான்கள் என்கிறார். சங்கீதம் 119:2. எல்லாருக்கும் போல அல்ல, உங்களுக்குன்னு ஒரு புதிய வழியை வைத்திருக்கிறார். நிச்சயம் நடக்கும். பிள்ளைகளுக்கு புதிய வழி. நீங்கள் இப்படித்தான் நடக்கும் என்று நினைத்து அப்படி நடக்காத போனதனால் சோர்ந்து போகாதீர்கள். உங்கள் திட்டம் அல்ல, உங்கள் எண்ணம் அல்ல, உங்கள் வழிகள் அல்ல, ஒன்றுமில்லை, உங்கள் நடைகளும் அல்ல. நிச்சயம் நடக்கும், நிறைவேறும். நிறைவேறின பின்பு இப்படி சூழ்நிலைகள் கஷ்டங்கள் கடந்து வந்தோம் என்று நினைத்து பார்க்க முடியாதபடிக்கு மறக்க செய்யும் அளவிற்கு மகிழ்ச்சி உண்டாகும். கைதியாக இருந்தவனை சில மணி நேரத்தில் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உயர்த்தி வைத்தார் என்று ஏன் உங்களுக்கு நடக்கக்கூடாது? யோசேப்புக்கு சொப்பனம் காணத்தான் தெரியும், அதற்குண்டான அர்த்தத்தை சொல்ல அவனுக்கு தெரியாது. ஆண்டவர் புதிய வழியை உண்டாக்கினார். அர்த்தத்தை சொல்லி அதற்கு கவுன்சிலிங்கும் கொடுக்கக்கூடிய ஞானத்தை கிருபையும் கொடுத்தார். அப்படி உங்களுக்கு கொடுப்பார். உங்களுடைய மேனேஜர் உங்களுக்கு மேலே இருக்க பார்த்து அதிசயப்படும்படியான ஞானத்தை கொடுப்பார். அந்தந்த நேரத்தில் கொடுப்பார். உங்களது கனவுகளை விடாதீர்கள், விசுவாசத்தை கைவிடாதீர்கள். அடைந்து தீர்வேன் என்ற நிச்சயத்தில் இருங்கள். வனாந்திரத்திலே வழியை உண்டாக்கினவர் உங்களுக்கு வழியை கொடுப்பார். அவாந்திர வழியிலே ஆறுகளை உண்டாக்கினவர் உங்களுக்கு உண்டாக்கி தருவார். புதிய வழி அவரே உண்டாக்கி தருவார். அவரே உண்டாக்கி வேறு யாரும் அல்ல, அவரே உண்டாக்கி தருவார். ஜெபிக்கலாம். தகப்பனே, நீங்கள் எங்களுக்கு அற்புதங்கள் அதிசயங்கள் செய்யும் வழிகள் தெரியாதிருக்கலாம், வழிமுறைகள் தெரியாமலும் இருக்கலாம். ஆனால் ஒன்று உறுதியாக இயேசுவே நாமத்தில் அறிக்கை செய்கிறோம். நீர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றி முடிப்பவர். ஜெபத்திற்கு நீர் பதில் கொடுக்கிறவர். வேண்டுதல்களை ஏற்றுக்கொண்டவர். நிச்சயமாய் செய்து முடித்து நீங்கள் யார் என்பதை நிரூபிப்பீர்கள் என்று அறிக்கை செய்கிறோம் இயேசுவே நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்றைய சிந்தனைக்கு, நான் எதிர்பார்க்காத அற்புத காரியம் என் வாழ்வில் நடைபெறும். ஏன் இன்றே நடக்கக்கூடாது? நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா.